களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் உள்ளத்தின் ஆழத்திலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். நீங்களும் நன்றி கூறுங்கள். இந்த ஒரு அமைப்பை ஆண்டவர் தானே அமைத்திருக்கிறார். நம் மீது பிரியமும் பாசமும் வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தை தெய்வீக திருவிழத்தினை பார்க்கிற பொழுது கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீர் ஆக்குவதற்கு, நேர்மையாக வாழ பயிற்றுக்கமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லும். அப்படியாய் பார்க்கிற பொழுது அவருடைய அன்பு எப்படி பாருங்கள் இல்லைங்களா? கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீர் ஆக்குவதற்கு, நேர்மையாக வாழ பயிற்றுக்கமே கொடுக்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு நிலை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கொண்டு வருவதா இருக்கிறது. இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவர், இந்த மாலை வேலைக்காக நமக்கு கூடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை ஏறெடுக்கிற ஆண்டவரே, எங்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிற ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும். உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பேசும். உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய அருமை ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, தூய ஆவிக்குள்ளாக தருகிற காரியங்கள் என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதமான ஒரு செழுமையான வாழ்வு. ஆசீர்வாதமான ஒரு செழுமையான ஒரு வாழ்வு. இன்று பார்க்கிற பொழுது அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, வறட்சியான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அதை மாற்றுவதற்கான இந்த நாட்டிலே ஒரு செய்தியை அவர் தருகிறார், வார்த்தையை தருகிறார். ஏனென்றால் நாம் எல்லாரும் நலமாக இருக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்கப்படவும், செழித்து கடந்து வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அந்த காரியங்களை பார்க்கிற பொழுது அவருடைய வார்த்தை ஆசீர்வாதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த நாளிலே கடந்து வரலாம். என் அன்பானவர்களே, தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு கருத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு வரவில்லை என்றால், அவருடைய அன்பின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு வரவில்லை என்றால், அவருடைய இரக்க பெருக்கத்தின் காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு வரவில்லை என்றால், அவருடைய திட்டத்தின் செயல்பாடு நம்முடைய வாழ்க்கைக்கு வரவில்லை என்றால், அதற்கு காரணம் இருக்கின்றது. நம்முடைய பாவ வாழ்க்கை தான். அன்பானவர்களே, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தருகிற 2 மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன? பரிசுத்தமாகணும், 2வது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். 2 கருத்து. 1, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தணும். 2வது அவருடைய வார்த்தை கீழ்ப்படணும். இந்த 2 கருத்துக்களும் இருக்கும் என்றால், செயல்பாடுகள் இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கு. தூய ஆவியானவர் உணர்த்துகிறதை தான் பார்க்கணும். பெரிய மக்களே, அன்பான ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் வரவில்லை என்று காரணம்னால் பாவத்தின் காரியத்தான். ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லிக் கொடுப்பது இல்லை நமக்கு. மீட்க இயலாதவாறு
ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை. ஆண்டுடைய கை குறியிடவில்லை. கேட்க முடியாதவாறு கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. பாருங்க எப்படி சொல்றா பாருங்க. இன்னைக்கு நிறைய நாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆசீர்வாதம் இல்லையே ஆசீர்வாதம் இல்லையே என்று ஏங்கி தவிச்சுட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. காரணம் நம்மளே தான். அவருக்கு ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் மீட்க இயலாதவாறு ஆண்டுடைய கைகள் குறுகி விடவில்லை. உங்கள் ஜபத்தை கேட்கக்கூடாதபடி ஆண்டுடைய காதுகள் செவிடுமாயிடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தமாயிடவில்லை, செய்யவில்லை. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்ப்பீங்கன்னா அது காரணம் என்னன்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தீச்செயல்களே உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன. பிளவை உண்டாக்கி பண்ணன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. பாருங்கள் எப்படி கருத்துக்கள். நம்மெல்லாம் ஆசிரிக்கப்பட வேண்டும் தான் அவருடைய திட்டம், அன்பின் திட்டம், செயல்பாடுகள். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வாழ்க்கைக்கு வராதபடி நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய தீச்சல்களுமே ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே லாக்கப் தடையா இருக்கிறது. நம்முடைய ஜெபம் மேலே போவதில்லை, ஆண்டுடைய ஆசீர்வாதம் வருவதில்லை. அப்படி எப்படி பார்க்கணும். இந்த நாட்கள் இந்த ஆண்டுடைய திருவரி காலத்திலே இதை நாம் நினைச்சு பார்க்கணும். வருடம் கிறிஸ்துமஸ் வருகிறது, கிறிஸ்து பிறப்பு விழா வருகிறது. அவர் எதற்காக வந்தார்? இந்த தடைகளை எல்லாம் மாற்றி போடுவதற்காக தான் வந்தார். இல்லைங்களா? மாற்றி போடுவதற்காக வந்தார். இந்த தடையெல்லாம் உடைத்து போனார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறது போல இருந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, வாழ்க்கையை மாற்றணும். அந்த பாவத்தின் நிலை உணரப்பட வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே பாவம் தடையா இருக்கிறது என்று. இல்லைங்களா? அந்த ஏசாயா 59 1-2 வசனம் அழகா சொல்லு. இதே கருத்தை தான் எரேமியா கூட சொல்லியிருக்கிறார். எரேமியா கூட 5ஆம் அதிகாரத்தில் குறிச்சுக்கிடுங்க. எரேமியா புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். அதில் பார்க்கும் என்றால் அவருடைய நன்மையான ஆசீர்வாதம் நமக்கு வராதபடி, அவருடைய நன்மையான ஆசீர்வாதம் திட்டத்தின் செயல்பாடு நன்மையான ஆசீர்வாதம் வராதபடி நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமம் தான் தடையாக இருக்கிறது என்று அவரே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தடையை போக்குவதற்குத்தான், அந்த பாவ தடையை போக்குவதற்காகத்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார். பிதாவாகிய கடவுள் தன் ஒரே மகனை நமக்காக அனுப்பினார், அன்பின் சித்தமாக அனுப்பினார். இல்லைங்களா? நாம் பார்க்கும் பைபிளை படிக்கிற பொழுது மத்தேயுவிலே 1 அதிகாரத்தில் 21வது வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 1 21வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் நண்பர்களை பார்க்கணும். அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் தூதர்கள் தோன்றி சொல்லுகிறது என்ன? அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். அவர் தம் மக்களை. அன்னை மரியாள் ஒரு மகனை பெற்றெடுப்பாங்க, அவருக்கு இயேசுங்கிற பேரிடுவீங்க. அந்த இயேசுங்கிற பேருக்கு மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் அந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை பெற்று வாழ்க்கையிலே கடந்து வரணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு செழுமையான வாழ்க்கை இருக்கும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் போல வறண்டும் சுங்கமாய் இருக்கும், வறண்டும் செழிப்பாய் இருக்கும். இல்லைங்களா? நாம் பார்க்கணும், மாத்தணும். இந்த கருத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், பாவங்களை மன்னிக்க வந்தார். அவர் சொல்லிக் கொடுப்பது என்ன? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் என் அன்பார்களே ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்க்கணும். நாம் இதை குறிச்சுக்கிட்டு நீ படிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாரும் பைபிள் எல்லாம் எடுத்திருக்கிறீங்க, நோட் புக்கு வச்சிருக்கிறீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நினைக்கணும் எல்லா சித்திக்கான மகிமையும் ஆண்டவருக்கு, அவருடைய திட்டத்தின் செயல்பாடுகளை எல்லாம் எழுதியிருக்கிறேன். அன்பானவர்களே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அருமை ஆண்டவர் சொல்வார், என்ன சொல்வார்? நீ பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வருகிற பொழுது உன்னில் யாருக்காவது மனத்தாங்கல் இருந்தால் முதலில்
உன் காணிக்கை பொருளை அங்கேயே வைத்து விட்டு அங்க போயிட்டு சமாதானம் செய்து கொண்டு வா சொல்றேன். இல்லைங்களா? நான் அந்த அடுத்து கீழ்ப்படிதை பத்தி நான் சொல்லிக்கிறதுக்கு கொண்டாந்து முன்னாடி கொண்டு வரேன். என்று பார்க்கணும். உன் காணிக்கை பொருளை அங்கேயே வைத்துட்டு வழிபொருளை வைத்துட்டு முதல்ல போயிட்டு அவர்களோடு ஒப்புரவாய் சமாதானம் செஞ்சுட்டு அப்புறமாலும் எடுத்து சொல்றேன். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கீழ்ப்படிதலுக்கு இருக்க முடியுமா? இல்லைங்களா? பாவமன்னிப்புக்கும் கீழ்ப்படிதலுக்கும் பாருங்க எப்படி கொண்டு வர ஆரம்பிச்சு. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம் பார்த்து நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இல்லைங்களா? மத்தியில 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது சீடர் கேட்கிறாங்க, ஆண்டவரை ஜெபிக்க கற்றுத்தாருங்க. அப்போ இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அருமையான ஒரு ஜெபம் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதிலே 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தின் வார்த்தை என்ன இருக்கிறது? அந்த படியே படிச்சுனாக்க 6ஆம் 12ஆம் வசனத்தில் எங்களுக்கு எதிராக குற்றம் புரிவோர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல சொல்லியிருக்கிறோம். எங்கள் குற்றங்களை என் பாவத்தையும் எங்களுக்கு எதிராக குற்றம் புரிவோரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை மன்னிச்சிருக்கோம். அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? பார்க்கணும். அந்த 6ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல தான் கற்பிக்கிறார். அதை அப்படியே கொண்டு வந்து அந்த 14, 15 வசனத்தில் சொல்வார். 14, 15 சொல்வார். இன்றைக்கு நீங்கள் மற்றவருடைய குற்றங்களை நீ மன்னிப்பில்லைனால் உங்களுடைய குற்றங்களும் மன்னிக்கப்படும். இல்லைங்களா? 14, 15 மற்றவருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிப்பில்லைனால் அவங்களுக்கு குற்றம் கூடும். நம்முடைய வாழ்க்கை பார்க்கணும். கீழ்ப்படிதலின் காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? அவர் ஆசீர்வாதம் லேக் ஆஃப் இருக்கிறது, ஆனால் கொண்டு வரவில்லை இருக்கிறது. நம்முடைய நிலை பார்க்கணும். அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் அது மாத்திரமல்ல, இந்த மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே 24 and 25 வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அருமையான ஒரு கருத்து. மார்க்கு 11:24 அதுல சொல்லப்பட்டிருக்கும், நீங்க ஜெபத்துல இதெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லிருக்கிறார். 24வது 11:24 அடுத்த வசனம் சொல்லுகிறது என்ன? அடுத்த வசனம், நீ ஜெபம் செய்ய முழங்கால் படியிருக்கிற பொழுது முன்னிலே யாருக்காவது மனத்தாங்கள் இருக்கும் என்றால் முதல்ல மன்னிச்சுது, அப்பாறமால நீ ஜெபம் பண்ணு சொல்ற. அப்போ உன் குற்றங்கள் மன்னிக்கப்படும் சொல்ற. நம்முடைய வாழ்க்கை செயல்பாடு இருக்கிறதா? பார்க்கணும். பாவமன்னிப்பு நிலையை கொண்டு கடந்து வரணும். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடந்து வரணும். இப்படி நாம் கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இல்லாம ஆசீர்வாதம் பத்தி நாம் பார்க்கிற பொழுது இந்த தெய்வீக திருவள்ளியத்தில பார்க்கும் பொழுது நிறைய சொல்லப்பட்டிருக்கும். தயவுசெய்து திருப்பாடல் எடுத்து படிச்சு பாருங்களா. அது திருப்பாடலை சொல்லப்படுகிற பொழுது அந்த என்ன வாசம் பார்த்திருக்கும். ஆண்டவருடைய கருணை ஆசீர்வாதம் எப்படிலாம் வைத்திருக்கிறார், ஏன் வரவில்லை நம்முடைய வாழ்க்கைக்கு? நான் முன்ன சொன்ன வசனங்களோடு அப்படி சிந்தித்து பார்க்கணும். திருப்பாடல் எடுங்க. ஓ மை லார்ட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். அதுல 36வது அதிகாரத்தினுடைய அந்த 5-12 வசனம் இருக்கு. அந்த தலைப்பு என்ன சொல்லுது? 36ஆம் அதிகாரத்துல தலைப்பு என்ன சொல்லிருக்கு? 36ஆம் தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடவுளின் கருணை. கடவுளுடைய கருணை. கடவுளுடைய கருணை. இந்த நாள்ல அந்த கடவுளுடைய கருணை தான். அதுல 35-12 வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னா அதுல எழுதிச்சிங்க. அவள் படிச்சு பாருங்க. ஓ மை காட் ஜீசஸ், என்ன அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நீ பாப்பீங்களா அந்த 12 வசனத்தை 8வது வசனத்தை எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறீங்க. 8வது வசனத்தை படிச்சு பாருங்க. 8வது வசனம் சொல்லுகிறது, உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். அவர் நிறைவு பண்ணுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். மீண்டும் ஒரு முறை அது வாசித்தா நல்லா போல் தெரியுது. எல்லா இடத்துக்கும் விரல வைக்கிறீங்க. எல்லாம் வச்சு படிங்கக்கா. மீண்டும் ஒரு இடத்துல படி. எப்படி சொல்றீங்க பாருங்கக்கா. உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். அவருடைய தாகத்தை தணிக்கின்றீர்கள் இல்லைங்களா? அவருடைய தாகத்தை தணிக்கின்றீர்கள்.
உங்களுடைய பேர் நீரோடு. இந்த வசனத்தை மாத்திரம் தூய ஆவின் துணை கொண்டு கொஞ்ச நேரம் நாம் சிந்தித்து பண்ணா அப்படியே விரிச்சு விரிச்சு போயிட்டே இருக்கும். இந்த கருத்தை இந்த வசனத்தை தூய ஆவின் துணை கொண்டு எழுதப்பட்ட வசனம் அப்படி நிறைய போயிட்டே இருக்கும். என்ன திட்டுக்கு இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா? அடுத்த வசனத்தை நீ பார்ப்பனா, அந்த அடுத்த வசனத்தை நீ பார்க்கும் பொழுது அந்த 9வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அதுல என்ன சொல்லப்படுகிற வார்த்தை? ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். என்ன அருமையான வார்த்தை! வாழ்வு தருகின்ற ஊற்று, வாழ்வு இல்லைங்களா? அந்த தூய ஆவியானே அப்படி போயிட்டு இருக்கிறது. என் அன்பானவர்களே, என் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கொண்டு வந்து விரும்புகிறார். செழுமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அது ஜீவ ஊற்றுக்குள்ளாக வாழ்ந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் அங்கே பார்க்கிறோம். கடவுளின் கருணை. நான் முன்ன சொன்ன பாவத்தின் காரியங்களை சொல்லப்பட்டேன். அதுக்கு அடுத்து மீட்பராம் இயேசு கிறிஸ்து வந்தது சொல்லப்பட்டேன். அந்த பாவ மன்னிப்பு. இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் நாம் கொண்டு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்றுமே இருக்கு போல இந்த வருகிற கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே உண்மையாகவே நாம் அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக்கப்பட வேண்டும், செழுமையாக்கப்பட வேண்டும். இப்பொழுதுமே இருக்கிறது போல அழுகையும் புலம்பலும் கண்ணீரும் கவலையுமா இருக்கக்கூடாது, வேதனையும் பிரச்சனையுமா இருக்கக்கூடாது. அதனாலதான் தூயான உணர்த்துகின்ற இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இருக்கக்கூடாது, மாற்றப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இதை நான் பார்க்கிற பொழுது இந்த திருப்படாசி சொன்னார் இல்லைங்களா? இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது தூயான உணர்கிறேன். எபேசிய திருமுகம் எடுங்க, எபேசிய புதிய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்க. அந்த முன்ன 8-9 வசனம் படிச்சீங்கல்ல, அந்த வசனத்தினுடைய கருத்துக்களை அங்க எபேசிய திருமுகத்துல 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம், 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் என்ன சொல்லுகிற கருத்து பார்க்கணும் இருக்கு. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும், நம்முள் வல்லமையோடு செயல்படுகிறவரும், நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே. எப்படி சொல்லிருக்காங்க இந்த கருத்து? நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிற அந்த ஆண்டவருக்கே, கடவுளுக்கே சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை எத்தனை அருமையான வார்த்தை! இதுதானே ஏசாயாவில் பார்க்கிற பொழுது, உங்கள் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உங்களுடைய திட்டங்கள் என்னுடைய திட்டங்கள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என்னுடைய திட்டங்களும் செயல்பாடும் இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு மேலான ஒரு கருத்தா இருக்கிறது. நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையிலே செழுமையா இருப்பது அவருக்கு மிக விருப்பமாய் இருக்கிறது. கீழ்ப்படியேன், அந்த கருத்துக்களை நான் அப்படியே கொண்டு வர கீழ்ப்படி. இந்த ஒரு கருத்தை நம்ம ஆண்டுடைய வசன வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படி கொண்டு பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதாகவே இருக்கும். நான் அதை சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திக்கின்றேன். என் அன்பானவர்களை, என் அன்பானவர்களை, இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை நான் சொல்ல தூயாவிலே உணர்த்தப்படுகிறேன். கடந்த நாட்களை கூட என்னுடைய சாட்சி சொல்லி சில சகோதரர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. பிரதர், உங்களுடைய வாழ்க்கையில அந்த தசம பாகம் கொடுக்கறதை பற்றி நீ சொன்னீங்கன்றிருக்கு. அப்புறம் சில கருத்துக்களை அவங்களுக்கு பயந்துக்கிட்டாங்க. கேட்டேன், இன்றைக்கு தசம பாகத்தை எங்கே கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிலாம் கற்றுக்கிட்டாங்க. பைபிள் சொல்லப்பட்ட சில வார்த்தை சொன்னேன். ஆனால் அதுக்கு ஆண்டுக்கு சித்தமானால் ஒரு நாளைக்கு கூட நான் அடுத்த ஒரு நாட்களில் அந்த அப்படிலாம் எப்படிலாம் செயல்பட வேண்டும், ஆண்டுடைய செழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப்படணும், வானத்தின் கதவை திறந்து பொங்கி வழிபடி ஆசீர்வதிக்கிறேன் அந்த காரியங்களை குறித்து நான் சொல்லுவேன். இப்போ உணர்த்துகின்ற ஒரு கருத்து, இந்த பாவ மன்னிப்புக்கான ஒரு நிலையை நான் சொல்லுகிற ஒரு நிலையை நான் சொல்லி வருகிறேன். பார்த்து ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக நான் ஒரு தியான மையத்திலே, கேரளா நியூ ஜெர்சிலே தியான மையத்திலே செய்தி கொடுத்தேன். அப்போ ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரே ஒரு மகன், நல்ல செல்வாக்கு நிலையா இருக்குது, நல்லா இருக்குது. அந்த மகன் ஏதோ ஒரு நிலையில அப்பாவையே பிடிச்சி அடிச்சுட்டான்.
அடிச்சுட்டான். இப்படி ஏன் அடிச்சா எதுன்னு வந்துட்டு அந்த கவுன்சிலிங் அந்த தியானத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீலிங், மனசுக்கு ஃபீலிங் அதனால ரொம்ப அழுத்தத்தினால கண்ணி விட்டனால சரி தியானம் போகலாம் சொல்லிட்டு அங்கே வந்தாங்க. அங்கே வந்துட்டு கேட்டுருக்குறாங்க. அதெல்லாம் கேட்டுருக்கேன். மன அழுத்தம் கண்ணீர் வடிக்குது. என்ன நான் என்ன சொன்னேன், அவன் என்ன பண்ணான், அவன் என்னை இப்படி அடிச்சுட்டானே, அப்பனை போய் அடிச்சுட்டானே சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணு. சரிங்க, செய்தியெல்லாம் கொடுத்து வருகிறது. அப்படியே கண்டு கொண்டு போகுது. அப்போது இந்த ஆள் போயிட்டு ஃபாதர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் இந்த மாதிரி எங்கள் பையன் என்னை அடிச்சிட்டான் ஃபாதர், ஒரே பையன் தான், நான் செல்லமாக வளர்த்தேனே, ஆனால் என் பையன் அடிச்சிட்டான் ஃபாதர். அப்படியா, ரொம்ப நிற்கலையா? சரி, அவர் ஃபாதர் என்ன சொன்னார் தெரியுங்களா, போயிட்டு உங்கள் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க, உங்கள் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கன்னு சொல்கிறார். அவரு வந்துட்டு என்ன ஃபாதர், அவன் என்னை அடிச்சுட்டான், நான் அவங்ககிட்ட போயிட்டு அப்பா போயிட்டு மனங்கிட்ட மன்னிப்பு வைக்கணும். இல்லைங்க, போய் மன்னிப்பு வைக்கணும். அப்புறமேல அவனுக்கு தியானத்துக்கு ஒன்று எப்படியும் ஒன்றுக்கு திருப்பம் போயிட்டு ஃபாதர் நான் சொன்னேன் தானே, செய்யுங்க, ஆண்டவர் பாரு பார்த்துக்கு. இந்த மனுஷன் திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது மன்னிப்பு அந்த நிலையில் போகிறான்ருக்கு, அந்த ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்கன்றது. என்ன இந்த ஃபாதர் இப்படி சொல்லிட்டாரு, வா இறைவ தியானம்லாம் அட்டம் பண்ணோம் இப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தோடு போகிறாங்க. மனைவி கூட இருந்தவங்க, ஏங்க ஃபாதர் சொல்லிட்டாருல்ல, அவர் ஆன்மாலசன் சொல்லிட்டாங்கல்ல, போவீங்க அழுவாங்க. வீட்டில் போயிட்டு அந்த வீட்டாண்ட போயிட்டு வண்டி வீட்டாண்டு அவங்க மகனும் மருமகளும் அங்கே சோபா சீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க உள்ளே போன உடனே போயிட்டு மகனுடைய கையை பிடிச்சிட்டு, கண்ணு என்னை மன்னிச்சுக்கடா, என்னை மன்னிச்சிடுப்பா, உனக்கு கோபம் வர மாதிரி நான் நடந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுக்கோன்னு அப்படி ஒரு வார்த்தை மன்னிச்சுக்கோன்னு சொன்ன உடனே தான் அவ்வளோதான். அந்த பையன் முற்றிலுமாய் மாற்றம் அடைந்து விட்டான். அவன் அப்படியே அப்பா காலில் விழுந்து, அவங்க மருமகளுக்கு மற்ற அப்பா காலில் விழுந்துட்டு, அப்படியே அப்பா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளை குடும்பமாக அடுத்து தியானத்தில் வந்து அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அந்த பையன் சொன்னான், நான் இப்படிதான் செஞ்சுட்டேன், ஆனால் இப்படி வந்த மனிதன். என் அன்பானவர்களை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படும் அவருக்கு சொன்னாங்க இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை இப்போ நடவடிக்கும். ஏன் சொல்லி என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பின் காரியங்களை கொண்டு வரப்பட வேண்டும். கொண்டு வருகிற பொழுது அங்கே ஆசீர்வாதத்தின் உச்சங்கள் ஊற்று பெறப்பட்டு கடந்து வரும். இந்த நாட்களிலே நீங்கள் எந்த நிலையில் இருப்பீங்க என்றால், அந்த மத்தியில் சொல்லப்பட்டபடி உனக்கு யாராவது எதிராப்பா இருந்தால், உனக்கு எதிராக குற்றம் புரிந்தானா மன்னிச்சு கொண்டு வாங்க. அப்போ இந்த புதிய வருடத்தை வருகின்ற கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தின் கிளர்ச்சிகள் முன்னிலையில் தொடங்க ஆரம்பிக்கும். கடந்த நாட்களிலே பார்க்கிற பொழுது அந்த பாவத்தின் நிலை தடுமாறி இருக்குது. அதற்கு மன்னிக்கிற பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்று அதற்கு சுருக்கமாக இப்பொழுதும் கூட பிரியமாக்களே, அந்த கீழ்ப்படிதல், அதாவது பாவ மன்னிப்பு அடுத்து கீழ்ப்படிதல், இந்த இரண்டு கருத்து தான். பாவ மன்னிப்பு வருகிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். நாம் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து பெற்றுக் கொள்வதாக இருக்கிறோம். நான் பார்க்கிற பொழுது பைபிளில் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அருமையா இருக்கும். தினச்சட்டம் எடுத்துக்கிடுங்க. அந்த இனச்சட்டம் நேற்று பார்த்தோம் அல்லவா, அந்த எபிரேயர்கள் அளவு கடந்து ஆசீர்வதிக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இனச்சட்டம் 30ஆம் அதிகாரத்துல அந்த தலைப்பு பார்க்கணும். அந்த 30ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு, இனச்சட்டம் 30ஆம் தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்ன சொல்லி, மறுவாழ்வும் ஆசியும் பெறுதலுக்கான நிபந்தனைகள். மறுவாழ்வும் ஆசிரும் பெறுவதற்கான நிபந்தனைகள். என்ன நிபந்தனை பார்க்கணும் இல்லைங்களா? நான் அதான் நேற்றுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன், இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படி இருக்கு. அந்த நிபந்தனைகள் பார்க்கணும். அந்த நிபந்தனைகள் என்ன அன்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வசனம் இருக்கும். அப்புறம் இந்த 30ஆம் அதிகாரம் அப்படியே பார்த்தோம்னாக்க 9ஆம் வசனத்தை
30ல 9வது வசனத்தை எடுங்க. 9வது வசனத்துல 9வது வசனத்தையே அந்த வசனத்தையே எத்தனை சொல்லணும்னு நினைக்கிறேன், எல்லாமே படிக்கணும். அது 9வது வசனத்தையே மேல் 9வது மேல அந்த 8வது வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, அவரது குரலுக்கு செவி கொடு, நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி. சொல்றது பாருங்க, அங்க சொல்றது கடைபிடி. அவருடைய ஆண்டோட திரும்பி வா, எங்கேயோ போயிட்டு இருக்கா, திரும்பி வா, அவர் திரும்பி வா, அவருடைய குரலொலிக்கு செவி கொடு, அவருடைய செல்வங்களுக்கு செவி கொடு, நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி, கீழ்படி. அப்போ உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னாக்க அடுத்த வசனம் சொல்லுகிறது. 9வது வசனம் சொல்லுகிறது, நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார். உனது கருவின் கனி, உன் கால்களின் ஈற்று, உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார். உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார். எத்தனை அருமையான வார்த்தை சகோதரமே. இல்லைங்களா? ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நிபந்தனை எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்துக்கணும். அதுதான் 8வது வசனத்தை படிச்சு வந்தேன். இல்லைங்களா? அது மாதிரி கீழே அப்படி நீ படிச்சு போனா நிறைய ஆசீர்வாதமான சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆணுடைய குரல் உழைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வரணும். அது நீ மேற்கொண்டு அனைத்து செயல்களிலும், நீங்க ஒரு சன செயல்களாக நீங்க ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருக்கிறீங்களா, பிளஸிங். ஒரு விவசாயம் பண்றீங்களா, பிளஸிங். ஒரு சின்ன ஒரு தொழில் செய்யறீங்களா, பிளஸிங், ஆசீர்வாதம். அதிலே பார்க்கிற பொழுது நிறைவு பெறும்படி உன் கருவின் கனியும் உன்னுடைய பிள்ளைகள் பிளஸிங், நல்ல பிள்ளைங்களா வருவாங்க. உன் கருவின் கனியும். அடுத்து பாருங்க, உன் கால்நடைகளின் கால்நடை ஈட்டும் நிலத்தின் பயன்களும். இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைகளை படிக்க அப்படி உள்ள பூரிக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நாம் கடந்து வரணும் இருக்கிறது. ஆசீர்வாதம் இருக்கும். அந்த வசனத்தை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த வசனத்துடைய 11லிருந்து அந்த 11 14 வசனத்தை 11லிருந்து 14 வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னா அது ஒரு பிராக்டா போட்டிருக்கிறாங்க. நீ அப்புறம் படிச்சு பாருங்க. அந்த பிராக்ட் போட்டிருக்காங்க. அதை சொல்லும்போது நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்க போய் படிக்கணும், எங்க போய் கிடைக்கும், கட்டளை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ எங்க போய் தேட தேவையில்ல, கடவுளுடைய திட்டத்தோடு கூட செயல்பட. இன்று இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் உங்களிடம் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய எல்லாருக்கும் நான் பைபிள் சொல்றேன், இறைவசன வார்த்தை எடுங்கன்னு சொல்லிட்டு அது எங்கேயோ இல்லை. அந்த வசனத்தை நீங்க அப்புறமால படிச்சு பாருங்க. எப்படி சொல்லுது, ஆண்டவருடைய கட்டளை நான் எங்க போய் தேடுறது, என்ன வார்த்தை அங்க இல்லை, நமக்கிட்டே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் ஆண்டவர் தானே இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை அமைத்திருக்கிறார். எல்லா மக்களுக்கும் அந்த வார்த்தை போக வேண்டும் என்று அமைத்திருக்கிறார். இந்த காலத்துல அந்த தொலைத்தொடர்பு ஊடகம் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதுல அவர் செய்து கொண்டிருக்கிறார். எங்கே போவது, எங்கே தேவையில்லை, அங்க கடந்து வருகிறதா இருக்கிறது. அப்படி குரல் ஒலிக்கு செவி கொடுக்கணும். அப்படியே நீ படிச்சுட்டு அந்த 20வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது அந்த 20வது வசனம்? உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவருடைய குரலுக்கு செவி கொடு, அவரையே பற்றிக்கொள், ஏனெனில் அவரே உன் வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு சொல்றார். நீடிய வாழ்வு. இந்த கருத்தை அந்த இருக்கும். என் அன்பானவர்களே, அவருடைய குரல் ஒலிக்கு நாம் செவி கொடுக்கணும், வார்த்தை செவி கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் தானே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பதற்காக இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இல்லைங்களா? ஆனா நிறைய மக்கள் கேட்கறது இல்லை, இல்லைங்களா? கேட்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
மரியாள் அப்படித்தான் ஆண்டு வார்த்தை கேட்பதற்கு அவனோடு கூட காத்திருந்தார். மார்த்தா மார்த்தா, நீ பல காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். மரியாளும் நல்ல பங்கை தந்துகிறார், நல்ல பங்கை தந்துகிறார். ஆணுடைய குரல் வெளிக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாய் கடந்து வருகிற பொழுது இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நான் இதை சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன சாட்சியும் கூட சொல்லணும் தூயான்னு உணர்த்துறார். ஏன் சொல்லுதுனாக்கா, பெருமைக்கோ புகழ்ச்சிக்கும் அல்ல, நான் இந்த ஆண்டவரை மகிழ்ப்படுத்துகிற காரியத்துக்காகவே நான் சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்தார், கிராமப்புறத்தில் வாழ்கிற ஒரு குடும்பத்தார் ஒரு பால் பண்ணை அமைக்கணும்னு அவங்களோட ஒரு திட்டம். பால் பண்ணை அமைச்சிட்டு வைக்கணும். அதுக்காக சில செட்டுலாம் கூட போட்டாங்க. அப்புறம் 2 மாடு இதெல்லாம் வாங்கிட்டாங்க. மாடுலாம் வாங்கிட்டு 2 மாடு வாங்கிட்டு அப்படியே பழகி மாதிரி செட்டப் பண்ணாங்க. மாடு கன்று போட்டதெல்லாம் ஆண் கன்று, கடாய் கட்டே போட்டுச்சு. மாடு என்ன பண்ணும், அது கொஞ்சம் மாடு போட்டு. அதே மாதிரி ஆடு வச்சாங்க. அது ஆடு போடுறதெல்லாம் கெடா குட்டியே போடும். இவங்க மனசு செழிச்சு போயிட்டாங்க. ரொம்ப நாளாச்சு அந்த ஏதோ வளர்ச்சியே இல்லை, பட்டெல்லாம் போட்டு பண்ணுறது வளர்ச்சியே இல்லை. ஒரு நாள் எதிர்பாரா ஒரு ஜபோலி பாட்டுக்கு அவங்க வந்தாங்க. அவங்க வருகிற பொழுது நான் இந்த மேலக்குட்டு வசந்தை நான் அவங்க காட்டு கொடுத்தேன். படிச்சுட்டு இருக்கேன். தி காட்டு இணைச்சட்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. நான் வரேன் இணைச்சட்டத்தில் 28ஆம் சொல்லப்பட்டிருக்கேன். அவங்க வசந்த சிஸ்டர் பிரதர் இதை படிங்கன்னு சொல்லுங்க. உன் வயிற்றின், அதாவது உன் கருவின் கனியும் உன் கால்நடைகள் ஈற்றும் ஆசிரியருக்கு பழகப்பட்டு போன்று அந்த வசந்த பாட்டி போட்டுன்னு இன்னைக்கு அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு மேல்விட்டு வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய குரலை கேட்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் பைபிள் படிங்கன்னா, பைபிள் படிங்க அக்கா, பைபிள் படிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது கீழ்படிங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி அதுபடி செயல்படுங்க. பெரிய ஒண்ணு கட்டளை அவர் கொடுக்கறது இல்லை. அவரு அந்த ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னாரு கடவுள்? அதான் நான் காட்டுற அந்த மரத்தை பழத்தை சாப்பிடாது, அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான், சின்ன ஒரு கத்து தான் சொன்னார். ஆனா இல்லைங்களா, அவர் கட்டளை எடுத்து பெரிய கட்டளை கிடையாது, சாதாரண மன்னிச்சிடு, ஜெபம் பண்ணு, கீழ்ப்படி, நட, அன்பு பண்ணு, இதுதான் அவருடைய கட்டளை. அது செஞ்சுட்டு அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபோலி பாட்டில் சொல்லிட்டு, என் அன்பானவர்களே, அவர்கள் ஒவ்வொரு நாளும் விபிலியத்தை வாசித்து சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையை விளசனுக்கும். தயவுசெய்து யோசுவா புத்தகம் எடுங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க பார்க்கணும். எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு யோசுவா புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே பார்க்கணும். முதல் அதிகாரத்தில் யோசுவா புத்தகம் முதல் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீ பாப்பீங்களானாக்க அருமையாக, நான் வசனத்தை எடுத்து பைபிள்ல இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அவன் கொண்டு காட்டினேன். அப்புறமேல அந்த யோசுவா புத்தகம் முதல் அதிகாரம் 8வது வசனம் இல்லையா, அது படித்தான். என்ன படிக்கணும்னு பார்க்கணும். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இந்த திருச்சட்ட நூலை முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து, இரவும் பகலும் தியானம் செய்து, இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நீ நலம் பெறுவாய். வெற்றி காண்பாய். வசனம் அந்த இடத்துல அப்படியே வச்சுக்கிடுங்க. நான் அடுத்து சொல்லணும். அடுத்த வசனம் என்ன சொல்றீங்க? திருச்சட்ட நூல் முன் அகற்றாதே. அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து அதில் உள்ளதெல்லாம் கடைப்பிடிப்பில கருத்தாயிரு. அப்பொழுது நீ செல்லுமிடம் எல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கப்படும் என்றால், அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செய்யணும். திருச்சட்ட அடுத்த வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அடுத்த வசனத்தை அந்த யோசுவாவுல 1:8 படிச்சீங்கல்லவா, அடுத்த வசனத்தை நீ படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்திரில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நான் கட்டளையிடவில்லை. என்ன கட்டளை? ஒவ்வொரு நாளும் அவருடைய குரல் ஒலியை கேட்டு அதன்படி கீழ்ப்படியணும்.
அதுதான் அவருடைய கட்டளை. நாம் கட்டளை விடவில்லை. என்ன கட்டளை? ஒவ்வொரு நாளும் அவருடைய குரலை கேட்டு அதன்படி நாம் கடந்து வருகிற பொழுது நம்முடைய அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, திடமனதோடு கூட உன் கடவுளும் ஆண்டவர்கள் தான் நீ செல்லும் இடமெல்லாம் முன்னோடு கொண்டு இருப்பேன். என் அன்பானவர்களை, நம்முடைய வாழ்க்கை செழுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவர் நம்மோடு கூட வருவார். அவருடைய கட்டளையெல்லாம் கடைபிடித்து அப்படியே வாழ்க்கை கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும், செழுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சொல்லணும் எவ்வளவு சொல்ல நினைக்கும். சரி, இப்போ இனச்சட்டம் எடுத்திருக்கிறீங்கல்ல, அந்த இனச்சட்டத்துல இயேசு எடுத்துட்டீங்க. இப்போ இனச்சட்டம் எடுங்க. இனச்சட்டம் 28ஆம் அதிகாரம் எடுங்க. இனச்சட்டம் 28ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த 28ஆம் அதிகாரத்துல அந்த தலைப்புன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு? 28ஆம் தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள். கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள். நான் சில வேளையில அப்பெல்லாம் முத பைபிள் படிக்கும்போது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பைபிள் பார்க்கணும்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு போட்டு கொடுப்பாங்க. மற்ற பைபிள்லாம் கிடையாது. இதெல்லாம் தலை போட்டு ஒவ்வொரு கொடுப்பாங்க. அந்த தலைப்பெல்லாம் பார்க்கும்போது அந்த தலை பார்த்தோம்னாக்க இது படிக்கணும் ஒரு ஆசை வரும், விருப்பம் வரும் இல்லைங்களா? அப்படி நான் அந்த முதல்ல அந்த படிச்சேன். கீழ்ப்படுதலுக்கான ஆசீர்வாதங்கள். அந்த வசனத்தை அப்படியே ஒவ்வொன்றுக்கும் அந்த வசனத்தை படிச்சுனாக்க கீழ்ப்படி நாம நினைக்கணும். அதுல முதல் வசனம் வார்த்தை சொல்லி இருக்கோம். எத்தனை அருமையான வார்த்தை பார்க்க. முதல் வசனம் வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது? உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு நீ செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்க ஊர்ல, உங்க பகுதியில ஆண்டவனை ஆசீர்வதித்து உயர்த்துவார். என்ன வார்த்தைப்பா, என்ன வார்த்தை இல்லைங்களா? ஆசீர்வதிங்க. அந்த வாசனை இல்லையா, அதுக்கு நீ கிளம்பின இன்று நான் உனக்கு சொல்ல அப்படியே நீ படிப்பினாக்க, அப்படியே தொடர்ந்து நீ படிப்பினாக்க 13-14வது வசனம் வரைக்கும் அப்படியே வசனம் ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம். ஆணுடைய குரலுக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படினாக்க, இந்த நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, ஆண்டுடைய குரல் ஒலிக்கு நாம் செவி கொடுத்து கடந்து வருகிற பொழுது ஆசீர்வாதம். நீங்க அப்புறமா எடுத்து படிச்சு பாருங்க எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதான் நான் சொல்லியது யார் நடத்துறாரு, இதனை படிச்சீங்கல்ல, இதே நிலைத்தான் திருப்பாடல் ஆசிரியர். திருப்பாடல்ல எல்லாமே பைபிள்ல ஒண்ணு லிங்கு தான், ஒண்ணுக்கு ஒண்ணும் லிங்கு தான். திருப்பாடல்ல முதல் திருப்பாடல் ஆரம்பத்திலே முதல் திருப்பாடல 2-3 வசனத்தை நீ படிப்பேனாக்க அந்த வெற்றிக்கு அந்த சொல்லப்பட்டுக்கல, நீ வெற்றி காண்பா என்று சொல்ல அந்த யோசா சொன்னதுல அந்த கருத்தோடு கூட வெறுக்கும் யோசாவில் சொல்லப்பட்ட வசனம். திருப்பாடல் 1-2-3 வசனத்தை எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு படிங்க. ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். அந்த மரத்துக்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். வசன வார்த்தையில் என்ன இருக்கு? நீரோடை ஓடப்பட்ட ஒரு மரத்துக்கு வைப்பாருன்னு எப்படி இருக்கும்? தண்ணி நீரோட ஓரத்தின் மரத்தை எப்படி இருக்குன்னாக்க, ஒரு நெட்டியான மரம்னாக்க மேல போது செழுமையா இருக்கும் இல்லைங்களா? ஒரு கிளையா இருக்கிற மரம் எப்படி இருக்கும் இல்லைங்க? எல்லாம் பசுமையா இருக்கும். அந்த அந்த கற்பனை நினைச்சு பார்க்கணும் இருக்கும். ஒரு மரம் இருக்குது, அது செழுமையா இருக்குது. அப்படி என்ன இருக்கும்? பொருளாதாரத்திலே செழுமை, குடும்ப வாழ்க்கையிலே செழுமை, ஒவ்வொரு வார்த்தையிலும் செழுமை. ஒவ்வொரு இந்த கலை செழுமை, இந்த கலை செழுமை, இந்த கலை செழுமை. இப்படி வாழ்க்கை எல்லாம் செழுமையா இருக்கும். அவர் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் என்ன வேலை செய்யறோமோ, ஒரு கார்பெண்டர் வேலை செய்யறோமா, பிளஸிங். ஒரு மேஸ்திரி வேலை செய்யறோமா, பிளஸிங், ஆசீர்வாதம். அவர் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு.
அன்பான சகோதரமே, அன்பான சகோதரமே, ஆணுடைய குரல் ஒலிக்கு நாம் கீழ்ப்படிந்து கடந்து வருவோம் என்றால் அவருடைய அருளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதாக இருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், என்ன இருக்கு? மன்னிப்பின் காரியங்களை சொன்னது, பாவ மன்னிப்பு காரணம். அப்பயே ஆசீர்வாதத்தின் காரியம் கடந்து வருகிறது. அவருடைய அடுத்தது அவருடைய குரல் ஒலிக்கு நாம் செவி கொடுத்து கடந்து வருகிற பொழுது ஆசீர்வாதத்தின் காரியங்களாய் கடந்து வருகிறது. ஒவ்வொன்று சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லம், அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பொழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் ஆண் வார்த்தைக்கு நண்பார்களே, பைபிள்ல வாசனை இருக்கும். நம்ம இனச்சரித்தை நீ பார்த்துங்க தானே, அந்த இனச்சரித்தின் வார்த்தையில நான் தொடர்ந்து நான் அடுத்த நாளுக்கு எப்படி நமக்கு எதிர்க்க எல்லா மக்களும் உயர்ந்திருப்பாய், எல்லா மக்களும் உயர்ந்திருப்பாய், நீ ஆசிரியக்கப்பட்ட மகனா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. சின்ன ஒரு சாட்சியத்தோடு விளைக்கிறேன். சின்ன ஒரு சாட்சியம், என் அன்பான வைக்கலே நம்ம என்ன சொன்னதும் சாட்சி தான். அந்த பால் பண்ண வச்சு ஆசீர்வாதம் இந்த நான் சொல்ல போறது ஆசீர்வாதமான காரியம் தான். ஒரு சகோதரர் பைபிளே கிடையாது, மற்ற சமயத்தை சார்ந்தவர், இதுதான் முக்கியம். மற்ற சமயத்தை சார்ந்தவர் எதுவும் ஆசீர்வாதம் தேடி அவங்க வந்தாங்க. அவர் ஆசீர்வாதம் தேடி வருகிற பொழுது நம்ம சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆண்டு வார்த்தை இங்கே இருக்கு. அப்போ அவருக்கு தம்பி பைபிள் இருக்கான்னு கேட்டேன். தம்பி பைபிள் எழுதுறதான அப்பதான் முத இங்கே போனாங்க. அப்பட்ட அவங்கள்ட்ட தம்பி கொடுத்து சில வசன வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி கொடுத்து இதெல்லாம் தம்பி, அந்த தம்பி தொடக்க நூல் இருந்து அப்படியே படிக்க ஆரம்பித்தான். படிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அதில் அப்படியே மார்க் பண்ணி டைரியிலாம் எழுதிக்கிட்டு வந்து ஒரு நாள் சொன்னான், நீங்க கொடுத்த அந்த பைபிளை படிச்சு பாருங்க, ஆணுடைய வார்த்தைகள் எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தைகள். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற பொழுது இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்களா, நான் படிச்சுட்டு வந்தேன், படிச்சது போது மட்டும் ஆண்டவரே உடைய வார்த்தை படி நான் வாழணும்னு நான் கடந்து வந்த பிரதர். என் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறி பண்ணது பிரதர். நாங்க இப்படி இருந்தோம். நான் ஒரு காலத்துல குடும்பத்தெல்லாம் அப்படிலாம் ரொம்ப வறுமையா ஏழ்மையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இயல்மையா வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அந்த கடவுளை அடைக்க முடியாது இருந்தோம். ஆனால் இப்போ ஆசீர்வாதத்தின் மேல நான் நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்குன்னு சொன்னா. பிரியமானவர்களே எடுத்து நீ படிச்சு இனச்சட்டம் 28 படிச்சீங்களா, அந்த இனச்சட்டத்தின் ஒவ்வொரு பகுதி நீ படிப்பிலானாக அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அத்தனையும் ஆசீர்வாதம். 9வது வசனத்தை நீங்க பண்ணுங்க, 28ல 9வது வசனத்தை படிச்சு பாருங்க. இதே கருத்து தான் அங்க அழுத்தமா சொல்ல இருக்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால், அவருடைய வழிகளில் நடந்தால், அவர் உனக்கு ஆணையிட்டு தந்தபடி உன்னை தம் தூய மக்கள் இனமாக நிலைநிறுத்துவார். இந்த வார்த்தை தான் அந்த சகோதரன் எப்படி இருந்தார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பதினு என் அன்பார்களே, ஆண்டுடைய வசன அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிற பொழுது இந்த நாட்டிலே ஆசீர்வாதம் தான். அன்னை மரியாள் காத்தி கொடுத்த ஒரு கருத்து தான். அன்னை மரியாள் என்ன செய்தார்கள், இது உங்களுடைய வார்த்தை ஆகட்டும்னு சொல்லி கடந்து வந்தாங்க. மீட்பராம் இயேசு கிறிஸ்து இன்றெடுத்து நமக்கு தந்தாங்க இல்லையா. அந்த தாய் மரியாள் தான் காணா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு, அங்க திராட்சை ரசம் தீர்ந்து போனது. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, அது இயேசு வருகிற பொழுது, மகனே ரசம் தீர்ந்துச்சப்பான்னு சொல்றாங்க. நேரம் வரல, ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார், கீழ்ப்பிடிக்கணும்னு சொன்னாங்க. என் அன்பான சகோதரர், இதெல்லாம் நான் நிறைய சாட்டியமா நிறைய சொல்ல இருக்கும். ஆனால் இது கூட எங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் இல்லைங்களா. நீங்கள் தவறாம பைபிள் படிச்சு அதுபடி கடந்து வருகிற பொழுது, அந்த கீழ்ப்படுதலோடு கூட கடந்து வருகிற பொழுது, மற்றவர்களை மன்னிச்சு சமாதானத்தோடு கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செயல்பட்டு நீங்க பார்க்கணும் இல்லைங்களா. பிரதர் ஆமா பிரதர் பார்க்கணும். அந்த வசனத்தில் பார்க்கணும். அந்த 28ஆம் அதிகாரத்தினுடைய எடுத்து வச்சிருக்கிறீங்க, நானும் எடுத்துட்டு இருக்கேன். அதுல நீ பார்ப்பனாக்க அந்த 9வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்க சொல்ற அந்த வார்த்தை பார்க்கணும். அவர் சொல்லு ஒவ்வொன்றும் சொல்லுவார். 29வது வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால், அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்கள் இனமாக நிலைநிறுத்துவார். மக்கள் இனமாக, தூய கடவுளுடைய மக்களாக நிலைநிறுத்துவார்.
அவங்கள அவங்க இப்போ உங்களுடைய கிராமம் இப்போ நான் இருக்குது, நான் சகோதரனுக்குன்னு ஒரு கிராமத்தில் மற்றவங்களாம் மற்ற சமயத்து மக்கள், ஆனாலும் கூட கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நிலையிலே அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறுத்துவாங்க. எல்லா நிலையிலும் ஆசிக்கப்பட்டு இருக்கும். என் அன்பாங்களே, அந்த வசந்தை நீ படிச்சுட்டு இருக்கா, நம்மள நிறுத்துவாங்க. நீங்க அந்த இருதம் அப்படி பார்த்தனாக்க அந்த 12வது வசந்தை நீ படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரி பார்க்கிற பொழுது கடன் பிரச்சனை பெருசு, கடனை அடைக்க முடியாது, வட்டியை கட்ட முடியாது, அழுது புலம்புவாங்க. ஆண்டுடைய குரலுக்கு செவி கொடுத்தீங்கன்னா எல்லாம் வல்லவரும் எல்லாம் நிரந்தரமாகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். படிச்சு பாருங்கண்ணா, படிச்சு பாருங்க அக்கா, தம்பி, தங்கச்சி, படிச்சு பாரு. என்ன சொல்லுகிறது? தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்க மாட்டாய். இல்லையா? முதல் வசனம் படிக்கணும், அடுத்தது 12வது வசனம் படிக்கணும். அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நீ கிளப்பி கீழ்ப்படைவனால் சொல்லப்பட ஆசீர்வாதம் சொல்லும் போது இந்த 12வது வசனம், தக்க காலத்திலே உன் நிலத்துக்கு மழை பொழியும்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் நடத்தணும். அப்படின்னு என்ன இருக்கும்? நீ என்ன வேலை செய்யறியோ அது ஆசீர்வாதம், பிளஸிங். அது நிறைய வருமானம் கடந்து வரும். நீ விவசாயம் பண்றியா, வருமானம் கடந்து வரும். ஒரு வியாபாரம் பண்றியா, வருமானம் கடந்து வரும். அதனால வருமானம் கடந்ததுனால நீ அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நீ மற்றொரு கடன் கொடுக்கிற மனுஷனா மாறுவே. இதெல்லாம் ஒவ்வொன்றும் சொன்ன எத்தனை அறிவா இருக்கு இருக்குல்ல, அதான் இருக்கும். நான் அப்படியே நீங்க 13 அப்படி 15 எத்தனை காசு. என் அன்பான சகோதரமே, நீங்க ஒருவேளை நீ கடன் பிரச்சனையோட கூட இருக்கலாம், வட்டி கூட கட்ட முடியலன்னு ஒரு ஏங்கி இருக்கலாம். இது யார் சொல்ற வார்த்தை? அவர் வார்த்தை மாறுவதே இல்லை. உயிருள்ள வார்த்தை, மாறாத வார்த்தை, அற்கண்டு ஒரு வார்த்தை. பிள்ளைங்கெல்லாம் கடந்து வாங்க. நீ அப்படியே நீ படிச்சுனாக்க அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த 13 வசனம் ஆசீர்வாதத்தை சொல்லிருக்கும். ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கும். நீ மேலாகவே கீழே போக மாட்டாய், நீ உயர்வாய் என்று தாழ்ந்துட்டு போக மாட்டாய். சாட்சி நிறைய இருக்கு. அடுத்து 14வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 14வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த வார்த்தை தான் மிக முக்கியம். அது 14. நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே, வலமோ இடமோ விலகி நடக்காதே. என்ன சொல்றோம் அதை பத்தி செய், அதை விட்டு மாறுபட்டு போகாதுன்னு சொல்லி கொடுப்பார். அது சொல்ல நிறைய சொல்லுவாரு. என் அன்பானவர்களே, அது கீழ் நீ பார்ப்பினாக்க கீழ்ப்படியாமக்குள்ள இருக்க சாபங்கள், தண்டனைகள் அதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்குதான் அந்த வசனத்தை நான் படிக்க சொன்னேன். அது கீழே நீ போனாக்க உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, விலகி போனா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. கீழ்ப்படிந்து கடந்து போகணும். முதலாவது நாம் பார்க்கும், அதாவது கீழ்ப்படிந்து அன்று கடவுளுடைய கருணை பார்த்தோம். 30வது அதிகாரத்துல பார்த்தோம் இருக்கும், அதாவது மறுவாழும் ஆசீர்வம் என்று பார்த்தோம். மறுவாழும் ஆசீரும் பெறுதலுக்கான நிபந்தனை பார்த்தோம் இல்லைங்களா? இங்க 22வது கீழ்ப்படுத்தின ஆசீர்வாதம். அடுத்த ஒரு கருத்தை கூட கொண்டு வர நான் நினைக்கிறேன். தூய ஆர்வத்தில் இருக்கும். இந்த லேவியர் புத்தகம் எடுங்க. லேவியர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அரிப்பான வார்த்தைக்கு லேவியர் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல, லேவியர் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல நீ பார்ப்பீனாக்கா அங்க அறிவான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பாரு. தலைப்பை படிங்க. என்ன சொல்லுது? தலைப்பை எல்லாம் எடுத்துட்டீங்களா? குட், எடுத்துட்டீங்க. கீழ்ப்படிதலுக்கான பலன் எப்படிங்க? கீழ்ப்படுதலுக்கான ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படுதலுக்கான பலன் சொல்லிட்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அந்த 26ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் அதிகாரத்துல அந்த 26ஆம் அதிகாரத்துல வசந்தம் அப்படியே படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? 26ஆம் அதிகாரம் அந்த வசந்தம் அப்படியே கீழ்ப்படுதல் ஆசீர்வதிக்கும். நிறைய ஆசீர்வாதம் இருக்கும். அதுல 3வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன இது? 3வது வசனம் படிங்க. நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கைக்கொண்டு
கை கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அதற்கேற்ப நடந்தால் அவற்றுக்கேற்ப நடந்தால் அர்த்தம் பண்ணிக்கணும். அவற்றுக்கேற்ப நடந்தால் அந்த வசனம், ஒவ்வொரு வசனம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கும். அது தொடர்ந்து ஆசீர்வாதம் வசனம். அண்ணா எடுத்து படிச்சு பாருங்கண்ணா. இன்னைக்கு நம்முடைய மக்கள் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை, அவர் ஆகாதது ஒன்றுமில்லை, கூடாது ஒன்றுமே இல்லை. அவருடைய கட்டளை கீழ்ப்பட்டது கடந்து வருகிற பொழுது ஆசீர்வாதம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த 3வது இருக்கும், நீங்களும் அவருடைய நிபந்தனைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு எல்லாம் கடைபிடித்து கீழ்ப்படிந்து அவர் நிறைவேற்றி கடந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3ல படித்தோம் இல்லைங்களா? அதுக்கு அப்படியே நீ படிப்பேனாக்க ஹோலி ஸ்பிரிட், த ஹோலி ஸ்பிரிட். இந்த 11வது வசனம் படிங்க. 11வது வசனம் எடுங்க. 11வது வசனம் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன், உங்கள் நடுவில் நிறுத்துவேன், நான் உங்களை வெறுப்பதில்லை. எப்படி? என்னுடைய உறைவிடத்தை உங்களுடன் நிறுவேன். உடம்பு புல்லரிக்குது ஐயா. என் உறைவிடம், அவர் நம்முடைய என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுத்துவேன். நம்ம வீட்டுல ஜெபம் பண்றோம், அங்க அந்த இறை பிரசன்னம் வரும், நம் ஜெபத்தை கேட்பார், அவர் ஆசீர்வதிப்பார். என் உறைவிடத்தை உங்கள் நடுவே நிறுத்துவேன். என்ன அடிமான வார்த்தை இல்லைங்களா? இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆண்டவர் நம்மோடு கூட அந்த வசனத்தின் காரியங்களை சிந்தித்து பாருங்க. அவர் கீழ்ப்படுகிற பொழுது அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நேமலை கட்டளை அப்படியே ஆசீர்வாதம் சந்திக்கும். என் உறவிடத்தை உங்கள் நடுவில் நிறுத்துவேன் சொல்வார். அந்த அடுத்து அந்த அந்த நிற்கும் அந்த அது 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 தொடர்ச்சி தான் இந்த 12வது வசனத்தை கருத்து நீ பாருங்க. என்ன சொல்லுங்க? அது எனக்கு உங்கள் நடுவே நான் உலவுவேன், நான் உலவுவேன், நானே உங்கள் கடவுள், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள், நீங்கள் என் மக்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன வார்த்தை! எப்படிப்பட்ட நானே உங்கள் நடுவில் விழாவுவேன். நீ கிச்சன் ரூம்ல இருக்கும் பொழுதும் அங்க ஆண்டவர் அப்படியே அசைவாடிக்கிட்டு இருப்பாரு. நீ வேற அந்த விரும்பும் அங்க அசைவாடிட்டு இருப்பாரு. உங்கள் உறைவிடத்தை நான் என்னிடமா வைத்திருக்கேன். உறைவிடம் உங்கள் விடு என் உறைவிடம் சொல்றாரு. அப்போ நாம் போற வேலையெல்லாம் பண்ணிட்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் இது இருப்பாரு. இப்போ தூய ஆவியானவர் உணர்த்துறார், சொல்லனாக்க அவர் வருத்தப்படுவார். ஒரு நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் வீட்டில் கிச்சன் ரூம்ல நான் பிரதர் இந்த கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணாதே வந்துட்டேன் பிரதர், ஆஃப் பண்ணாதே நான் வந்துட்டு இருக்கிறேன் பிரதர். எனக்கு நான் சிலிண்டர் ஆஃப் பண்ணாத அப்படியே எடுத்து வச்சுட்டு போட்டு வந்துட்டுக்கிறேன். நான் பெட்ரூம்க்கு வந்துட்ட பின்னாடி அப்படி இருக்கோம். என்னாலும் தெரியல பிரதர், எனக்கு உடனே ஒரு உணர்வு உண்டாச்சு. ஓடி போய் பார்த்த பிரதர் அந்த சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் போட்டுருக்கோம். உடனே ஆஃப் பண்ணிட்டு உண்மையிலேயே ஆண்டவர் எனக்கு அப்படி உணர்த்தி எனக்கு நடத்திட்டாரு பிரதர். இல்லைன்னா என்ன நடந்திருக்குமோ எனக்கே தெரியல பிரதர் அப்படின்னு நினைச்சு பார்த்து பாருங்க, பயந்து போயிட்டேன். ஆனா எனக்கு ஆண்டவர் எவ்வளவு காப்பாத்திட்டா பாருங்க. என்ன பிரதர் இல்லை அந்த சகோதரி அப்படி சொல்ற போது என்ன ஒரு இதா சொல்றாங்கனாக்க அப்படிதான் சொன்னாங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் உலகம் தான் இருக்கிறார். நமக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு அவர்தான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறவரா இருக்கிறார். இருக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கிறார்? உன் என்னுடைய இடத்தை உறைவிடமாக உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ எங்க போறே எங்க வரேன், நீ துளசி ஏரியா உன் கையால் செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? உன் கையால் செய்கிற உன்னுடைய குணம் செல் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு வசனங்களும் வார்த்தைகளும் எப்படிலாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்க படிப்புன்னு அப்படி படினாக்க அந்த கீழ்ப்படி ஆசீர்வாதம் கீழ்ப்படினாக்க. என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து கடந்து வரணும். ஆண்டவருடைய வசன வார்த்தையை எடுக்கணும், படிக்கணும், கொண்டு வரணும், கீழ்ப்படுத்தணும்.
நான் இது சொல்லுகிற பொழுது சில சகோதர சகோதரிகள் பைபிள் படிப்பாங்க, இறைவசன வார்த்தை கேட்பாங்க. என்ன யாக்கோப்ல ஒரு வார்த்தை இருக்கும், அருமையான ஒரு வார்த்தை. யாக்கோப் திருமுகத்துல முதல் அதிகாரத்துல 22 23 2 ஒரு கருத்து சொல்ல இருக்கும், அருமையான இருக்கும். எப்படி இந்த சில பேர் பைபிளை படிப்பாங்க, சில இறைவசன வார்த்தை கேட்பாங்க. நீங்களும் நாமளும் கேட்டிருக்கோம். நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருக்கேன். பைபிள் ஃபுல்லா அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது நேற்றுக்கு கூட சாட்சி சொல்லி பார்த்தீங்களா, தசம் போவதை பற்றி ஒரு சாட்சி சொல்லி இருக்கேன். பிள்ளைகளை அப்படி மனைவி கறி கொடுத்தாங்க போன வாரத்தில். கீழ்ப்படியும், அதை படிப்போம், ஆனால் கீழ்ப்படியும். யாக்கோப்ல முதல் அதிகாரத்துல 22 23 ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சொல்லிட்டு பாருங்க. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். என்ன உதாரணம் அப்பா, என்ன உதாரணம்! இதுக்கு நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை இல்லைங்களா? பார்க்கணும். நான் அதான் சொன்னேன், நானும் ஒரு காலத்துல பைபிளை அப்படியே படிச்சு இருக்கேன். என் மனைவி தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன படிச்சு அந்த தசம பாதத்துக்கு கீழ்ப்படியில கொண்டு வரணும், அப்பதான் எனக்கு ஆசீர்வாதம். நான் சொன்னேன், அப்ப அதுக்கு மேலதான் எனக்கு ஆசீர்வாதம் கடந்தது, பொருளாதாரத்தினுடைய ஆசீர்வாதம் அதுக்கு மேலே கடந்தது இல்லைங்களா? இல்லை கேட்ட படித்ததோடு மட்டும் நின்று விடாதபடி அதன்படி இன்னைக்கு நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், நீங்க என்ன செய்யணும்? அதன்படி கடந்து வரணும். அப்பொழுது ஆண்டவர் தானே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, அது அப்படியே சொல்லி நிற்கும். அடுத்த ஒரு தலைப்பு நினைக்கும். இப்போ எடுத்துக்கிட்டுங்க, லேவியர் திருப்பி நாட்டை கேடுங்க, இனச்சட்டை திருப்பி எடுங்க, அந்த இனச்சட்டத்தை நீ பார்ப்பனாக்க 7ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு, 7ஆம் அதிகாரம் இனச்சட்டத்தை 7ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன பாருங்க, ஆண்டவரின் சொந்த மக்கள். சரி, அப்படியே கொண்டாந்துட்டு ஆண்டவர் சொந்த மக்கள் உண்டு. அடுத்தது அப்படியே பின்னாடி அப்படியே படிச்சுன்னு வந்துச்சுனாக்க அந்த 11ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலிருந்து நீ பார்ப்பேனாக்க அங்க ஒரு வாசம் சொல்ல தலைப்பு போட்டிருக்கும், கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டுடைய சொந்த மக்கள் போட்டு கருத்து கொண்டு போறாரு பாருங்க, சொந்த மக்கள் போட்டு அப்படியே பண்ணிட்டாரு. அடுத்தது 11ஆம் வசனத்துடைய மேல் தலைப்பு கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம் போட்டார். ஆண்டுடைய மக்கள், நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம், கிறிஸ்து அவர்களாக இருக்கிற நாம் கீழ்ப்படிந்து அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மற்ற மக்கள் மத்தியிலே நாம் ஒரு நிலையிலே கடந்து வர வேண்டும். சொந்த மக்கள் நாம் கீழ்ப்படிந்து ஆசிரியம், அதான் கீழ்ப்படிதலுக்கான ஆசிரியம் சொல்லப்பட்டிருக்கு. முன்பகுதி சொந்த மக்கள், அடுத்த பகுதி கீழ்ப்படிதலுக்கான ஆசிரியர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீ பார்க்கணும்னாக்க 9வது வசனம், இந்த மென்ன பார்த்தீங்கன்னா சொந்த மக்கள்ன்ற வார்த்தை நீ கொண்டு வரணும். 9வது வசனத்தை நீ படிச்சு பார்க்கணும். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் என்றும், அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும், அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும், அவருடைய கட்டளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. 9வது வசனம். நான் சில வேலை சொல்லுகிறது, நான் உங்களுக்குள்ளது நிறைய இருக்கு. சில வேலை என் சகோதரர் இறைவசன் வாசிக்கும் போது அப்படி கையாட்டிலாம் சொன்ன அந்த உணர்வுகள் அந்த வசன வார்த்தை படிக்கிற பொழுது அவங்க உணர்வுகள். அவர் சொல்ல இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. யாரு? 1000 தலைமுறைக்கும் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த நிலையில அப்படியே 1000 தலைமுறைக்கு அப்படியே கொண்டு வருகிறது ஆசீர்வாதத்தின் காரியங்கள். என் அன்பான சகோதரமே, நாம் நினைச்சு பார்க்கணும்.
சொந்த மக்கள்ல கொண்டு வராரு. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் கடவுள் அவருடைய சந்ததியாய் இருக்கிற நம்மை அப்படியே ஆசீர்வதிக்கிற காரியங்களாய் கொண்டு வருகிறார். 1000 தலைமுறைக்கும் அந்த இரக்கத்தின் உடன்படிக்கை வைத்து செயல்படுகிறதா இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கட்டளை கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுதுதான், அவருடைய வார்த்தைக்கு அவர் கட்டளைக்கு நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது ஆசீர்வாதம் இல்லைங்களா? சொந்த மக்களுக்கு கிறிஸ்து அவர் என்று சொந்த மக்கள், கிறிஸ்து அவள் என்று சொந்த மகள். அடுத்து நாம் பார்க்கிறோம் கீழ்ப்படிதலுக்கான ஆசிரியர் பார்க்கிறோம் இல்லைங்களா? முன்ன பகுதி ஆரம்ப இருந்து அது 11வது வசனம் அதுல அந்த வசந்தளிக்கும் அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த 12லிருந்து 26 வசனத்தை நீ பார்த்தனாக்க அது சொல்லப்பட்டிருக்கும் கீழ்ப்படுதலுக்கான ஆசிரியர் சொல்லப்பட்டிருக்கும். கீழ்ப்படுதலுக்கான ஆசிரியம் அதுல 14வது வசனத்தை நீ பார்க்கணும். 14வது வசனத்தை நினைக்கிறேன் பார்க்கிறேன். மற்றெல்லா மக்கள் இனங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடிராது. என்ன வார்த்தை அப்பா! மை காட் ஜீசஸ் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய கால்நடை முன்ன சொன்ன இல்லைங்களா? எல்லாம் ஆண்மை பண்ணிக்குது. மாடு இது பண்ணாது. சில ஆடுகள் கண்ணு செனையே ஆகாது மாடு இருக்கிறது, செனையே ஆகாது ஆடுகள் இருக்கிறது இல்லைங்களா? அதில் போட்டாலும் ஆண் கடாயை போட்டும் பொட்டை படையே போட்டிருக்கும். இங்க பார்க்கணும் என்ன பண்ணிக்கும், அதாவது மற்ற எல்லா மக்களையும் விட மற்ற எல்லா மக்களுடைய அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து விவசாயியும் அவங்கள விட நீங்க கொஞ்சம் ரிச் அப் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மக்களா செயல்பட இருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த வசன வார்த்தையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் உங்களுடைய ஈற்றுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடு இருக்காது. கேட்கிற பொழுதே உள்ள வசனம் பைபிள் எடுத்து படிக்க அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும். இந்த சகோதரர் படிக்கும் அல்லவா? என்ன சொல்லிக்கும், கேட்டதோடு மட்டும் நின்று விடாதபடி அதன்படி கடைபிடிக்கும். இல்லைன்னா முகம் பார்க்கிற கண்ணாடியில் பார்த்துட்டு போன மாதிரி வசன வார்த்தைகள் எப்படிப்பா நான் இப்படியே கொண்டாந்து ஒவ்வொரு வசனத்திலும் இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே கொண்டு வருகிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கப்பட வேண்டும். அதுதான் தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை நமக்கு அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அப்படியே கீழ்ப்படிந்து நமக்காய் இந்த பூமியிலே கடந்து வந்து அவர் விண்ணகம் விட்டு மண்ணகம் இறங்கி வந்தார். பிலிப்பில் சொல்லப்பட்டபடி தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்ப்படிந்து கடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே கீழ்ப்படிந்து வந்தார். அதனால்தான் அந்த பிலிப்பர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது எனவே ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பெயரை உயர்த்தி என்று பார்க்கிறோம். தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து கடந்து வந்தார், மேலிருந்து கிளந்து வந்தார். எனவே பிலிப்பை நாம் பார்க்கிறோம், அவர் கடவுள் எல்லா பெயரிலும் மேலான பெயராய் அவர் பெயரை உயர்த்தினார். பிலிப்பர் 2ஆம் அதிகாரத்தில் 9-10. என் அன்பானவர்களை, கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பொழுது அந்த இயேசு உயர்த்தப்பட்டது போல நம்மளையும் அவரைதானே உயர்த்துவார், ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்துவார், நம் சமுதாயத்திலே உயர்த்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையை கடந்து வரணும். அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது தயவுசெய்து நான் நினைச்சிட்டு போயிட்டு ஏசியா புத்தகத்துல இருந்து அது இன்னும் ஒரு வசன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ஏசியா புத்தகத்துல 30ஆம் அதிகாரம், ஏசியால 30ஆம் அதிகாரத்துல தூய ஆவியானவரே அதுல 30ஆம் அதிகாரத்துல 10 அதே பார்க்கணும். அதுல 30ஆம் அதிகாரத்துல நீ பார்க்கிற பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிற வாசனம் இருக்கும். 19-26 வசனம், 19-26 வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்ல பண்ணாங்க, அந்த ஆசீர்வாதம் வரைக்கும்
ஆண்டவர் தம் மக்களுக்கு வழங்கும் ஆசிகள் சொல்லப்பட்டிருக்கும். 19 பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவர் தம் மக்களுக்கு வழங்கும் ஆசிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படி 19 இருந்து 26 வசனத்தையும் படிச்சுனாக்க அது நீங்க பார்க்கும் பொழுது அந்த 19ஆம் வசனம் படிங்க. 19ஆம் வசனம் படிங்க. சீயோன் வாழ் மக்களே, சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து, நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என்ன வார்த்தை! ஆண்டுடைய குரலுக்கு கீழ்ப்பிடிந்து கடந்து வருகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அந்த 19 இருந்து 26 வசனம் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த முதல் வசனமே எப்படி இருக்குது, முதல் வார்த்தையே எப்படி இருக்கு, அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய அருளை மாசு பெற்றுக்கொள்வதற்கு அவர் காட்டுகின்ற வழிகள் இது. ஒன்று, நல்ல பாவரிக்கை செய்து அவரோடு கூட ஒப்புரவாய்க்கொள்ளணும். ஒப்புரவாய்க்கிட்டு ரெண்டாவது அவர் கொடுக்கிற கட்டளை எல்லாம் நியமனம் எல்லாம் கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழணும். பாவரிக்கை செய்து அவரோடு கூட ஒப்புரவாகணும். ஒப்புரவாகிட்டு அவர் கொடுக்கிற கட்டளை எல்லாம் கீழ்ப்படிந்து கடந்து வரணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த 19ஆம் வசனத்தின்படியா நமக்கு வசந்தபடியாக என் அன்பானவர்களை ஆண்டவர் தானே செய்வார். நீங்க அழமாட்டீர்கள், உங்களுக்கு அருள் கூறுவார். நீ கூப்பிடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் மறுமொழி அளித்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப கிடைக்கலாமா? அப்ப கிடைக்கலாம். உன்னத கடவுள் நம்மதிலே கடந்து வந்திருக்கிறார். உயிருள்ள கடவுள் நம்மதிலே கடந்து வந்திருக்கிறார். நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி நாம் நடக்கிற பொழுது, செயல்படுகிற பொழுது அது ஆசீர்வாதம் தான். உள்ளத்தை திறந்து விசுவாச கண்களிலே அவரை பார்த்து, அவரை நோக்கி பார்த்து, உள்ளத்தை திறந்து அப்படியே உப்பு கொடுத்து கடந்து வரலாமா? ஆண்டவர் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. என்னோடு கூட இணைந்து அப்படியே கண்களை மூடி கரங்களை விரித்து அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மரித்து வீழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்து அப்படியே பாடுங்க. ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபம்னு அர்த்தம் அல்லவா? அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. அவருடைய கிருபையும் அருளும் அப்படியே உங்களுடைய உள்ளத்தை, உடலை, எண்ணங்களை நிரப்பும். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை, நியமங்களை கடைபிடித்து வாழ்வதற்காக நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பார். இனி நீங்கள் அழமாட்டீர்கள். அவர் அருள் கூறுவார். உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அருமை ஆண்டவருக்கே துதியும் கனமும் இன்றும் என்றும் இக்காலம் உண்டாகட்டும். ஆமென். 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 ஆமென்.